இப்போ நான் அந்த பைப்லைன் நான் சொன்னதுக்கான ஒரு ஸ்டோரி கனெக்ட் பண்றேன். அந்த பைப்லைன்ல எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவுதான் கொண்டு போக முடியும். அந்த வாட்டர் கன்சப்ஷனையோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பொருளை கொண்டு போறோம்னா அதை என்ன அளவு கொள்முதல் பண்ணுமோ அதை தான் பண்ண முடியும். அதை விட அதிகமா பண்ணா இட் வில் பஸ்ட் அவுட். ஆப்ஷன்ஸ்ல ஒரு கால் சைட்ல ஒரு 2.5 கோடியில இருந்து 3 கோடி கான்ட்ராக்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 2.5 கோடியில இருந்து 3 கோடியில கான்ட்ராக்ட ரூல் பண்ண போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நாட் அ ரீட்டைலர்ஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் பையர்ஸ் அப்படின்னு நான் சொல்றது வந்து ரீட்டைல்ல பை பண்ணவங்க அந்த கான்ட்ராக்டை ரூல் பண்ண முடியாது. அந்த கான்ட்ராக்டை யார் ரூல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் ரூல் பண்ண முடியும். ஹூ இஸ் செல்லர்ஸ்? இன்ஸ்டிடியூஷனல்ஸ், பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ், ஆபரேட்டர்ஸ் சொல்லக்கூடியவங்க. இவங்க செல் பண்ணி இருக்கிறது தான் மார்க்கெட்டை ரூல் பண்ண முடியும். செல்லிங்குடைய ஆர்டர்ஸ் எங்க அதிகப்படியான ஃப்ளோ ஆகுதோ அந்த இடத்துல தான் நான் சொன்ன அந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து வேரி ஆகும். நீங்க சொல்ற அந்த விக்ஸ்லயோ ஐவினாலயோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் வேரி ஆகும் சொல்றதெல்லாம் மார்க்கெட்ல நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண விஷயத்தை நீங்க சொல்றீங்க. அது நீங்க சொன்னது அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா அடுத்த லெவல்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் 2009 இன்ட்ரோடியூஸ் பண்ணது. எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. பாக்குறவங்க வந்து ரொம்ப ஈஸியா கமெண்ட் பாஸ் பண்ணிடுறாங்க. 2009 வந்த அல்கோவை லாஸ்ட் 2 இயர்ஸா தான் அத்தனை ரீட்டைலர்ஸும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த ரீட்டைலர்ஸ் தேடுறதுக்கான காரணம் அல்கோ ஏதோ புதுசா செய்ய போகுதுன்னு. 2009 இருந்து அத்தனை கார்பரேட்டும் அத்தனை இன்ஸ்டிடியூஷனலும் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட ப்ராடக்ட் அல்கோன்றது. அவன் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு அவன் அடுத்த லெவலுக்கு போயிட்டான். என்ன நினைச்சு இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போயிட்டாங்க. நம்ம என்னடா இன்னைக்கு அல்கோ பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு ஐயோ இதுல பெரிய ரிசல்ட் இருக்குன்னு அது மாதிரியான பர்சன்ஸ் தான் இந்த கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. நான் எனக்கு நீங்க கமெண்ட் பாஸ் பண்ணதை பத்தி வருத்தம் இல்லை. நான் இன்னும் என்னுடைய ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பர்சன்ஸை திருப்திப்படுத்துற மாதிரி பேசணும் தான் எடுத்துக்கிட்டோம் ஒழிய எனக்கு அந்த விஷயத்தை இரிட்டேட்டா நான் பார்க்கல. இன்னும் நான் லேர்ன் பண்ணணும் தான் நினைக்கிறேன். என்ன கொள்முதல் பண்ண முடியுதோ அதை தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸோட வால்யூம் யாரு டிசைட் பண்றா? செல்லர்ஸ். அந்த செல்லர்ஸ்னுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வேரியபிள் போகும். என்ன மாதிரி வேரியபிள் போகும்? மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்குன்னா புட் ஆப்ஷன் மேல ஏறணும், ஏறாது. அதை வந்து செல்லர்ஸ்னோட கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும் தான் நடக்கும். கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேல ஏறனா கால் ஆப்ஷன் மேல ஏறணும், அது ஏறாது, கீழே இறங்கிட்டு இருக்கும் அப்ரப்டா ரிவர்சலா. அது ஏன் நடக்குதுன்னா செல்லர்ஸ்னோட இன்டர்வென்ஷன் இருக்கிறதுனால தான் நடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அல்கோ ட்ரேடிங்ன்ற பிளாட்ஃபார்ம் வந்து எந்த கான்ட்ராக்ட்ல எந்த கான்ட்ராக்டுடைய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எவ்வளவு வால்யூம்ஸ் உள்ள பஞ்ச் ஆகுது எவ்ரி மினிட் ஆர் எல்ஸ் எவ்ரி 15 செகண்ட்ஸ் வந்து எவ்வளவு ஆர்டர் பஞ்ச் ஆகுதுன்றத கூட கால்குலேட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு டூல் வந்துருச்சு. பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்குன்றத பார்த்து அந்த இடத்துல மட்டும் இன்ஸ்டிடியூஷனல் பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நாலேஜே இல்லாம ஒரு ரிப்ளை பண்றதை விட்டுட்டு எப்படி நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம்ன்றத பாருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன்.